ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கங்கை சோழபுரம் கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன், போக முடியல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், ஈவினிங் டைமில் வேலை இல்லை, சரின்ட்டு ஈவினிங்கே கிளம்பியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:02 ஆகுது. இப்போ நம்ம காட்டுமன்னார் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலோட ஃபர்ஸ்ட் டோல் இருக்குங்க. காட்டுமன்னார் கோயில் டு மீன் சுருட்டி வரைக்கும் இந்த பைபாஸ் போவோம். லெஃப்ட்டில் போனீங்கன்னா கும்பகோணம் போயிடலாம், ரைட்டில் அந்த பைபாஸ் போனீங்கன்னா நேராக சென்னைக்கு போயிடலாம். நம்ம என்ன பண்ணுறோங்க, நேராக போயிட்டு மீன் சுருட்டியில் போயிட்டு லெஃப்ட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா குறுக்கு ரோட்டில் ரைட் எடுத்தோம்னா அந்த பைபாஸ் தான். அதில் நேராக போயிட்டு வந்தோம்னா கங்கை சோழபுரம் வரும். அது மட்டும் இல்லைங்க, கங்கை சோழபுரத்தில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. ஆனால் கங்கை சோழபுரம் ஒரு 2 டைம் போயிருக்கேன். ஆனால் அந்த மியூசியத்தை நான் மிஸ் பண்ணிவிடுவேன். ரொம்ப சின்ன வயசில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியத்தை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அந்த மியூசியத்தை மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் 11 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். திருச்சி பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர் இங்கே எடுத்து பார்க்கலாம். நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருச்சி போவோங்க. திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சுருட்டி வந்துட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லெஃப்ட் எடுக்க வேண்டியதான். லெஃப்ட் எடுத்துகிட்டு நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்கு ரோடு வரும். குறுக்கு ரோடில் ரைட்டு. நேராக லெஃப்ட்டில் போனீங்கன்னா கும்பகோணம் தான். ரைட்டில் போனோம்னா நம்ம சென்னை இப்படி போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேலுக்கவை இருக்கும், நல்லா இருக்குங்க. சிக்கன் கடாய் செம்மையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சென்னை டு கும்பகோணம் பைபாஸ். இதில் நேராக நீங்கள் போனீங்கன்னா கும்பகோணம். நமக்கு இப்போ நம்ம கும்பகோணம் சைடில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே ஆப்போசிட் சைடில் போனீங்கன்னா சென்னை. ஆனால் இந்த பைபாஸ் சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ வந்தோம் தெரியுங்களா, அந்த பைபாஸோட இது கொஞ்சம் பாருங்களா, உங்களுக்கு அதிகமாக குதிக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்டில் போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து தாருங்க, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் 14 கிலோமீட்ரு. இதுலேருந்து நம்ம லெஃப்ட் போய்க்க வேண்டியது. அந்த பிரிட்ஜ் மேலே ஏறாமல் லெஃப்ட் போயிட்டு அங்கே பிரிட்ஜு, அங்கே ஒரு பஸ்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து நேராக போனீங்கன்னா நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வந்துவிடும். அதுலேருந்து நேராக போனீங்கன்னா அடுத்தது ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டத்துலேருந்து அப்படியே திருச்சி. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாச்சு. பாருங்கள் கோயில் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். தஞ்சை பெரிய கோயிலோட காப்பி மாதிரியே இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கு பாருங்க. தஞ்சை பெரிய கோயில் அப்பா கட்டினாரு, இது அவரோட மகன் கட்டினாரு. காய்ஸ், கோயில் தெரியுதுங்களா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். கைஸ், பார்த்தீங்கன்னா கங்கை சோழபுரம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கங்கை சோழபுரம் போனோம். அங்கே ஒருத்தர் சொன்னாருங்க, இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. கங்கை சோழபுரத்தில் கொஞ்சம் ஜாமான்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மியூசியம் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போய் பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இல்லைனா அதை பூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதை போய் பார்த்துட்டு வந்தோம். நான் அதோட ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, பக்கத்தில் மாளிகைமேடுன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை போய் பார்த்துட்டு போங்க, அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம், அதில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, எதுக்கு ரிஸ்க்குன்னு நம்மளும் எடுக்கலிங்க. ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நான் அந்த ஃபோட்டோஸ் 1 by 1 போடுறேன் பாருங்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தோட சிற்பக்கலைகளை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானிலாம் கிடையாதுங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே. எவ்வளோ நாளாகுதுங்க, இன்னுமே பாருங்கள் அதோட பழமை மாறாமல் அப்படியே இருக்குது.
பெரிய விஷயந்தான் அது. கைஸ், இதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கங்கைகொண்ட சோழபுரம் பக்கத்தில் இருக்கிற மாளிகைமேடு தான் இது. அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும்போது கிடைச்ச சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அவங்க ஒரு மியூசியம் மாதிரி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான், காசெல்லாம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, அங்கே கைடும் இருக்காங்க. அவங்க இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக கிளியராக சொன்னாங்க. அதனால் நீங்கள் கோயிலுக்கு வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிற மாளிகைமேடுன்னு கேளுங்க. அங்கே போயிட்டு இந்த மியூசியத்தையும் பார்த்துட்டு போங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. என்னடா அது அந்த காலங்களில் இந்த மாதிரி சிலைகள்லாம் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிற்பங்கள்லாம் இருந்துச்சு. மாளிகைமேட்டில் இருக்கிற அகழ்வாராய்ச்சி நிலையம் தான் இது. திறந்து தான் வச்சுருக்காங்க. இதுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். இது உள்ள அந்த சைடில் என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த மாளிகையோட சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சது அந்த சுவர்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே எடுக்கப்பட்ட சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மியூசியம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அங்கே உள்ள ஒரு ஆஃபீஸர் தான், அவர் ரொம்ப எக்ஸ்பிளைன் அழகாக பண்ணார். அதனால் வந்துட்டு நீங்கள் கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாளிகைமேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாளிகைமேட்லேருந்து எடுக்கப்பட்ட சில பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வச்சுருக்காங்க ஒரு மியூசியம் மாதிரி. இதை வந்து பார்க்காம கண்டிப்பாக போயிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, பார்த்துட்டு போங்க. அந்த மியூசியத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். தஞ்சை பெரிய கோயிலை வந்து ராஜராஜ சோழன் கட்டினார். இது பார்த்தீங்கன்னா அவரோட மகன் ராஜேந்திர சோழன் தான் கங்கைகொண்ட சோழபுரத்தை கட்டினது. தஞ்சை பெரிய கோயிலை மாதிரியே அங்கே வேலை செஞ்சவங்களையே கொண்டு வந்து தான் இங்கே கட்டினார். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே தான் இருக்கும். என்ன ஒன்று, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறைகள்லேயே செஞ்சுருக்காங்க. அது ரொம்பவே பிரமிப்பை காட்டுனுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் போகணும். கைஸ், இந்த இடத்த பாருங்கள். என்னால் அந்த இடத்த மறக்கவே முடியாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நடம் அனாம தான் நின்றுருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி போயிட்டு இந்த வழியாக வரும்பொழுது ஒரு நடம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுட்டான். அப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க இங்கேருந்து பஸ்ஸு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. மீன் சுற்றி அந்த கார்னரில் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் போகிறவர் ஒருத்தர், அவரே நிப்பாட்டி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் காட்டுமன்னார் கோயில் போகிறேங்கன்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நாங்கள் இறக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அவரும் ஆக்சுவலாக காட்டுமன்னார் கோயில் தான், அவர் பேர் நான் மறந்துட்டேன். கரெக்டாக கொண்டுட்டு போய் அவர் காட்டுமன்னார் கோயிலில் அங்கே கடத்தருவில் விட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிட்டார். அவர் அடிக்கடி இந்த பக்கமாக போவாருங்களாம். எப்போ போனாலும் அந்த பக்கம் யாராவது நின்னாங்கன்னா காட்டுமன்னார் கோயில் போகிறவங்களா இருந்தால் வாங்க, நான் அந்த காட்டுமன்னார் கோயில் வரைக்கும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாருங்களாம். எதையும் எதிர்பார்க்கல கைஸ். 10 ரூபா கூட நான் அவருக்கு தரல. இறக்கி விட்டுட்டு ஓகே பார்த்து போங்கன்ட்டார். அதே மாதிரி இன்னொரு நட நான் என்ன பண்ணேங்க, அதே மாதிரி கும்பகோணம் போயிட்டு வரும்போது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறேன் யாருமே வரல. யாராவது போனால் லிஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா யாருமே போகல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி வரைக்கும் நின்ன விடிய காலையில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சிதம்பரம் போய் மீன் ஏற்றுறவர், அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிப்பாட்டி என்ன எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி காட்டுமன்னார் கோயில் போகிறாங்க அப்படின்னா. ப்ரோ நான் பைபாஸில் போயிடுவேன், நீங்கள் ஜஸ்ட்டு காட்டுமன்னார் கோயில்கிட்ட இறங்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நீங்கள் அங்கே விட்டாலே போதும் அப்படின்னா. அதே மாதிரி அவர் கரெக்டாக பைபாஸ் கிட்ட போயிட்டு பைபாஸ் மேலே இறக்கி உள்ள பாருங்கள், கீழே இருக்கிற சர்வீஸ் ரோட்டுக்கிட்ட என்னை இறக்கி விட்டுட்டு நான் அப்புறம் அவருக்கு காசு கொடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ப்ரோ, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் சொல்ல வரேன்னா, சப்போஸ் நம்ம என்னைக்காவது இந்த பக்கம் வரும்பொழுது யாராவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம லிஃப்ட் வாண்டடாக கொடுக்கணும். லிஃப்ட் கொடுக்கறதுனால என்ன இருக்க போகுது சொல்லுங்கள்? நம்மளால் முடிஞ்சால் தான் கொடுக்க போகிறோம். அது நான் ஒரு பாடமாகவே உண்மையிலுமே நான் அதை கற்றுக்கிட்டேன். யாருன்னே தெரியாதவர் என்னை வாண்டடாக கேட்டு கொண்டு இறக்கி விட்டு போனார். அந்த இடம் என்னால் மறக்க முடியாது. ஓகே கைஸ், இந்த கங்கைகொண்ட சோழபுரம் வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.